வணக்கம். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸில் கொஷின் நம்பர் 4. ஸோ இன்டெகிரேட் ரூட் ஆஃப் 1 + x / 1 - x into dx கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டு இடத்துலையுமே எக்ஸ்ன்ற வேரியபிள் இருக்குது. டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், காஞ்சுகேட் எடுத்துக்கிறேன். ரூட் ஆஃப் 1 + x / 1 - x. இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதை காஞ்சுகேட் எடுத்து மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கே 1 - x இருக்கிறதுனால நம்ம மேலே கீழே 1 + x ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். நல்லா பாருங்கள், எல்லாமே வந்து ரூட்டுக்குள்ளே இருக்குது. நான் ரூட்டுக்குள்ளே தான் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இன்டெக்ரல் ரூட் ஆஃப் இது 1 + x ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? கீழே a² - b² ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? a + b × a - b = a² - b². அப்போது 1² - x² வருமா? இன்ட்டு dx. இன்டெக்ரல் இந்த ரூட்டு இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு 1 + x மட்டும் வருமா? டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 - x² வருமா? இல்லை 1² - x² எழுதிக்கலாம். இப்போவும் மறுபடியும் நமக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர் தனித்தனியாக வருது. இதுக்கு டைரெக்டாக ஃபார்முலா இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இன்டெக்ரல் இந்த 1 / √(1 - x²) தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். மைனஸ் இன்டெக்ரல் x / √(1 - x² into dx தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து நமக்கு டைரெக்டாக ஃபார்முலா இருக்குது. சைன் இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் இதை மட்டும் ஒரு I1ன்னு வச்சு இதுக்கு நம்ம தனியாக இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ செகண்ட் இன்டெக்ரல்ஸ் மட்டும் இப்போ போடலாம். இன்டெக்ரல் மைனஸ் வேணாம், அங்கேயே இருக்கட்டும். நம்ம டைரெக்டாக வெறும் வேல்யூ மட்டும் எடுத்து எழுதிக்கிறேன். x / √(1 - x² into dx. இப்போ எப்படி போட போகிறோம் அப்படின்னா பேராமெட்ரிக் ஃபார்ம் t = 1 - x² எடுப்போம். ஆனால் இந்த 1 - x² ரூட்டுக்குள்ளே இருக்கிறதுனால t² எடுத்தோம்னா இந்த ரூட்டு கேன்சல் ஆகிடும். இப்போ பாருங்கள் 2t இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t அகைன் t டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dt/dx = 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. இங்கே x இருக்குது, dx இருக்கா? x dx மட்டும் இங்கே வச்சுக்கலாமா? மறுபடியும் இந்த 2 இங்கே கேன்சல் பண்ணிவிட்டா மைனஸ் இந்த பக்கம் வச்சுக்கலாம். மைனஸ் t dt = x dx. ஓகேவா? ஸோ இப்போ எல்லாத்தையும் எடுத்து வந்து இதில் கொஷனில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இங்கேயே போடுறேன் பாருங்கள். ஈக்குவல் டு இன்டெக்ரல் x dxக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணுறோம்? மைனஸ் t dt டிவைடட் பை √(1 - x²) பதிலாக √(1 - x² பதிலாக t². ஆன்சர் பாருங்கள். மைனஸ் இன்டெக்ரல் t dt டிவைடட் பை √t². ரூட் கேன்சல் ஆகிட்டு t மட்டும் கிடைக்கும். dt கேன்சல் ஆகிடுச்சுன்னா மைனஸ் இன்டெக்ரல் dt. டிஃபரன்ஷியேஷன் இன்டெகிரேஷன் ரெண்டுத்தையும் இது பண்ணும்போது நமக்கு வெறும் t மட்டும் தான் கிடைக்கும். t என்னென்னு எடுத்தோம்? 1 - x² எடுத்தோம். ஸோ இந்த 1 - x² இங்கே எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அது கேன்சல் பண்ணிட்டோம்னா ப்ளஸ் 1 - x², ஃபைனலாக ப்ளஸ் c. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். Thank you.